அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் ஐயா, வணக்கம். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது குறித்து ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. அது குறித்து உங்களோட கருத்து என்னண்ணே? அவர் என்ன சொல்றது, வையகம் போற்ற வைங்கலி நீர் கையகல, அதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிய நடிகர் நடிகர் சொல்லிட்டார். அதனால இது எவ்வளவோ எங்க தாத்தா பாட்டா தமிழ் பெரியவர்கள் எவ்வளவோ பேர் அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு விளம்பரத்துக்காக கடந்து புலம்பிட்டு கிடக்கானோ ஐயா. இது சொன்னா என்ன சொல்லாட்டான்னா அதான் ஏன் உண்மை. அவை முழுக்க முழுக்க விளம்பரத்துக்கானது மட்டுமே சொல்றீங்க? ஆமாய்யா, இந்த மொழியில இருந்துதான் எல்லா மொழிகளும் பிரிந்திருக்கிறது என்று எவ்வளவோ மொழி ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல புதுசா இவர் என்ன சொல்லிட்டு போறாரு, இந்த நடிகனை பார்த்து நாசமா போறதே இந்த பேவலிகளுக்கு வேலையா போச்சுயா, வேற ஒண்ணும் இல்ல. நடிகர் கமல்ஹாசன் அவருடைய பட விழாவுக்கு சென்றிருக்கும் போது அந்த கருத்து பேசியிருந்தாரு. சரி, இந்த கருத்தை அவர் சொன்ன உடனே அவருடைய அந்த பேனர் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டு கமல்ஹாசனுடைய படத்தை வந்து நாங்க கர்நாடகால திரையிட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்ட களமே அங்க ஆயிருக்குது. அந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க வேளாண்மைக்கு தண்ணி தர மாட்டாங்க. இங்கேயும் இருக்கு காங்கிரஸ், அங்கேயும் இருக்கு காங்கிரஸ். இங்கேயும் இருக்கு பாஜக, அங்கேயும் இருக்குது பாஜக. எல்லாம் கூட்டணிங்க. தண்ணியும் கொடுப்பான் அப்படின்னு இவன் கேட்க, அவன் கொடுக்காதாங்க. ஆனா தலைமை ரெண்டு டெல்லியில தான். இவங்களுக்கு தலைமை டெல்லி. அப்ப இங்க வித்த காட்டுறியா, அவன் கவுண்டமணி காட்ட மாதிரி இவங்க என்ன சத்தம் வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடியிருக்க முடியல, வெளியில போடான் அப்படிங்கிற கதை மாதிரிதான் இருக்கு கதை போடுறான். ஏமா இவங்க படம் வெளியே வரல. இப்ப அவருக்கு நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்க போறாங்களா? பரபரப்பு. இவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஏன் மொழி மூத்த மொழிதாயா, அதுல இருந்துதான்யா எல்லாம் வந்தது. கர்நாடக முதலமைச்சர் வந்து கருத்து சொல்லிட்டாரு, தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு சொல்லிட்டாரு, ஆதரவாக எதிர்ப்பு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கான கருத்து எதுவும் இது வரைக்கும் தெரிவிக்கல. அப்ப திராவிட முதலமைச்சர் எப்படி அதெல்லாம் தெரிவிப்பாரு? இல்ல, அது நம்மளுடைய எதிர்பார்ப்பும் தப்பு இல்ல. ஒரு கருத்து அவர் தெரிவிக்கிறாரு, இவர் தெரிவிக்கணும்ல. அவர் சொன்னதுல என்னையா தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு கூட திராணி இல்ல. அது என்னத்தை போட்டு பேச எப்படி? நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கமல் அவர்களுடைய படத்தை கர்நாடகாவில திரையிட விடல அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே கன்னட படத்தை திரையிட விட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு படத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம சரியான எதிர்ப்பு தானா இது? சரி, தாய் தமிழை பத்தி அவங்க சொன்னது இவர் சொல்லிட்டாரு, அவர் கண்டிச்சு சொல்லிட்டாரு. இந்த சொன்னதுக்காக அவர் கண்டிப்பா சொல்லணுமா இல்லையா? ஆமா, புரியுதா? அதனால அவரை பாராட்டுறோம். சரி, ஆமா, ரொம்ப நன்றிண்ணே. நன்றியா, நன்றி, வணக்கம்.